நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும், இல்லை என்டர்பிரைஸ் லெவலில் ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ரியல் ஒர்க்கிங் ஏஐ யூஸ் கேஸ் டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம நோ கோட் சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏஐ அப்ளிகேஷன்ஸ், ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணாலுமே ரியல் அப்ளிகேஷன்ஸ் என்டர்பிரைஸ் லெவலில் பைத்தான் கோட் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் ஒரு ரியல் ஒர்க்கிங் ஆர்ஏஜி பேஸ்ட் சேட் பாட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஏஐ ஈரால நிறைய கம்பெனிஸ் ஆர்ஏஜி பேஸ்ட் சேட்பாட்ஸை தான் ஏஐ அப்ளிகேஷன்ஸாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஏஜிக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது? நான் என்னோட ஓன் சினாரி ஒன்று சொல்கிறேன். நான் 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி 10 டேஸில் மந்த் எண்ட் வந்துருச்சு. ஆனால் எனக்கு சேலரி வரல. ஏன் சேலரி வரலன்னு கேட்டு ஹெச்ஆருக்கு ஒரு இமெயில் அனுப்பினேன். பட் ஒன் டே எனக்கு ரிப்ளையே வரல. சரி, நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஷேர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணால் அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் எது ஹெச்ஆர் டாக்குமெண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு எதில் பேரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 days ஆச்சு. பட் இன்றைக்கி இருக்கிற என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ண உடனே இதுதான் நம்ம ஆர்கனைசேஷனோட சேட்பாட், நம்ம ஆர்கனைசேஷனோட பாலிசிஸ் ப்ராசஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேட்பாட் கிட்ட கேளு, இதை கேட்டும் உனக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த டீமை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட சினாரியோவே இன்றைக்கி புதுசாக ஜாயின் பண்ண ஒரு எம்ப்ளாய்க்கு நடந்துச்சுன்னா அவங்க ஜஸ்ட் சேட்பாட் ஓப்பன் பண்ணி எனக்கு ஏன் சேலரி வரலன்னு கேட்டாங்கன்னா பேரோல் பாலிசி கிளியராக கொடுத்துரும் அவங்களுக்கு. பட் நான் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 days ஆச்சு. இன்றைக்கி வர எம்ப்ளாயி ஜஸ்ட் வித்தின் கிளிக் ஆஃப் பட்டன் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஆர்ஏஜிக்கு இப்போ அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லையும் thousands ஆஃப் இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம போய் தேடி படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு சேட்பாட்டில் ஜஸ்ட் ஒரு கொஸ்டினாக கேட்டு நமக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஏஜி ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் நோ கோட் சொல்யூஷன்ஸை மட்டும் வச்சு ஒரு ஆர்ஏஜி பாட் கிரியேட் பண்ணால் நீங்கள் ஏஐ இன்ஜினியராக ஒரு என்டர்பிரைஸில் ஜாயின் பண்ண முடியாது. கண்டிப்பாக பைத்தான் அண்ட் ஏஐ ரிலேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், LangChain ஆர் LangGraph ஆர் க்ரூ ஏஐ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஆர்ஏஜிக்கு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் ஆர்ஏஜினா என்ன அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆர்ஏஜியை நோ கோட் சொல்யூஷன் யூஸ் பண்ணி கோடிங்கே இல்லாமல் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஆர்ஏஜி பாட் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவே 2 பார்ட்டாக வரப்போகுது. பார்ட் 1ல் நம்ம ஒரு ஹெச்ஆர் பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து அதை சங்காக பிரித்து அதை ஒரு ஓப்பன் எம்பெடிங் மாடல் காமிச்சு வெக்டரைஸ் பண்ணி அந்த வெக்டார்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பைன்கோன் வெக்டார் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நாளைக்கு வீடியோவில் ஒரு சேட்பாட் கிரியேட் பண்ணி அந்த சேட்பாட்டில் யூசர் ஒரு கொஷின் கேட்ட உடனே அந்த கொஷினை ஃபஸ்ட்டு வெக்டரைஸ் பண்ணி அப்புறம் பைன்கோனில் போயிட்டு ஒரு சிமாண்டிக் சர்ச் பண்ணி டாப் சங்க்ஸ் கிடச்சதுக்கப்புறமா அதை ஒரு LLM மாடல் காமிச்சு எப்படி ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்ளைட் வித் ஏஐ. நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி என்னென்ன ஃபைல் வச்சிருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். requirements.txt நமக்கு என்னென்ன லைப்ரரி வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் பார்ஸ் பண்ணி ஹெச்ஆர் டாக்குமெண்ட்லேருந்து அதில் டெக்ஸ்டெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு PyPDF வேணும். ஓப்பன்ஏஐயோட எம்பெடிங் மாடலையும் ஓப்பன்ஏஐயோட LLM மாடலையும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஓப்பன்ஏஐயோட லைப்ரரி. பைன்கோனை தான் நம்ம வெக்டார் ஸ்டோராக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பைன்கோனோட லைப்ரரி ப்ளஸ் நம்ம என்விரான்மெண்ட் ஃபைலில் தான் எல்லா API கீயும் வச்சுருக்க போகிறோம், DB நேம் வச்சுருக்க போகிறோம், ரைட்? அதுக்காக .env. ஸோ இந்த 4 லைப்ரரியும் நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட்டு இந்த 4 லைப்ரரியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி அதில் pip3 install -r requirements.txtன்னு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா எனக்கு எல்லா லைப்ரரியும் இன்ஸ்டால் ஆகி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரெடியாக இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நான் ஒன்றா என்கிட்ட என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் data processor.py. நான் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் PDF ரீட் பண்ணி பிடிஎஃப்ல இருக்க டேட்டாவை சங்காக பிரித்து அதை ஒரு எம்பெடிங் மாடலுக்கு பாஸ் பண்ணி வெக்டார்ஸ் எல்லாம் ஒரு வெக்டார் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இந்த டேட்டா ப்ராசஸர் அப்படின்ற PY தான் இந்த மொத்த ப்ராசஸையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ண போகுது, ஓகே? அண்ட் PDF ரீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு தனி ஃபைல் வச்சுருக்கேன், PDF reader.py. ரீட் பண்ண டேட்டாவை சங்காக பிரிக்கிறதுக்கு chunker.py. அப்புறம் ஒரு சங்கையும் நம்ம எம்பெட் பண்ணுறதுக்கு embedder.py. எம்பெட் பண்ண ஒரு சங்கோட டேட்டாவையும் எடுத்துகிட்டு போய் வெக்டார் ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு vectorstore.py. ஸோ இந்த 4 ஃபைல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ். கோர் லாஜிக் இந்த 4 ஃபைலில் தான் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நம்ம டேட்டா ப்ராசஸர்.pyலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தான் நம்மளோட ஆர்கஸ்ட்ரேட்டர் ஒரு ஸ்டெப்பாக கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகுது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்னது, ஒரு PDF ஃபைலை ரீட் பண்ணி ஹெச்ஆர் பாலிசியோட கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த ஹெச்ஆர் பாலிசி நான் எங்கே வச்சிருக்கேன்னா எனக்கு ரிசோர்ஸஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் HRPolicy.pdf சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பாத்தை ஃபஸ்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அப்புறம் ரீட் PDF அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த PDFோட பாத்தை நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரீட் PDF ஃபங்க்ஷனில் என்ன லாஜிக் எழுதியிருக்கோன்னு பார்த்துடலாம். அதில் நம்ம PyPDF அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி அதில் PDF ரீடர் அப்படின்ற ஒரு கிளாஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த PDF ரீடர் கிளாஸுக்கு நம்ம PDFோட பாத்தை இன்புட்டாக கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், ஒரு ரீடர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அந்த ரீடர் ஆப்ஜெக்ட்டில் நம்ம PDFல இருக்கிற ஒரு பேஜுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும்,
ரைட்? ஸோ நம்ம பேஜ் பை பேஜாக ஐட்ரேட் பண்ணி ரீடர்லேருந்து ஒரு பேஜாக வெளியெடுக்க முடியும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஃபார் பேஜ் இன் ரீடர் டாட் பேஜஸ். ஸோ இந்த ரீடர் டாட் பேஜஸ் ஐட்ரேட் பண்ணி ஒரு பேஜாக எனக்கு பேஜில் வந்துடும். அப்புறம் அந்த ஒரு பேஜில் இருக்கிற டெக்ஸ்ட்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் கொடுத்து அப்புறம் ஃபைனலாக அந்த மொத்த கண்டென்ட்டையும் ஒரு அரேயில் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு பேஜோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் ஒரு அரே எலிமெண்ட்டாக போட்டுக்கிட்டே வரும். ஃபைனலாக அந்த பேஜஸ் அப்படின்ற ஒரு அரேயில் நமக்கு எல்லா பேஜோட கண்டென்ட்டும் ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும். அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ டேட்டா ப்ராசஸர் போனோம்னா நமக்கு பேஜஸ்ன்ற வேரியபிளில் இப்போது கம்ப்ளீட் பிடிஎஃபோட கண்டென்ட் இருக்கும். ஒரு பேஜும் ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும் அரேயில். ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் முதல்ல மற்ற ஸ்டெப்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பிடிஎஃப் மட்டும் ரீட் பண்ணி பேஜஸ்ன்ற வேரியபிளில் கண்டென்ட் வாங்கியிருக்கோம். அதை பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பிடிஎஃப்ல எத்தனை பேஜஸ் இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் பேஜோட கண்டென்ட் என்ன அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த கோடை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டெர்மினலில் போயிட்டு python3 dataprocessor.py அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிடும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ்ட்ராக்டட் 5 pages ஃப்ரம் த பிடிஎஃப். ஏன்னா நம்ம ஹெச்ஆர் பாலிசியில் 5 pages இருக்குது. ஒரு பேஜும் ஒரு அரே எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அரேயோட லென்த் 5 அண்ட் ஃபர்ஸ்ட் பேஜோட கண்டென்ட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ நம்ம பிடிஎஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இந்த பிடிஎஃப்ல இருந்த கண்டென்ட்டை சின்ன சங்க்ஸாக பிரிக்கணும். அதுக்கு நம்ம chunker.py ஒன்று வச்சிருக்கோம். இந்த சங்கிங் லாஜிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சங்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம RAG பாட்டும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ரைட்? ஸோ இதில் நமக்கு 2 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று சங்க் சைஸ், இன்னொன்று சங்க் ஓவர்லேப். சங்க் சைஸ் அப்படின்றது ஒரு சங்க்லேயும் எத்தனை கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்றது. ரைட்? சங்க் ஓவர்லேப் அப்படின்றது ஒரு சங்குக்கும் இன்னொரு சங்குக்கும் எத்தனை கேரக்டர்ஸ் ஓவர்லேப் ஆகணும் அப்படின்றது. அது என்னன்றதை நான் அப்புறம் தான் சொல்கிறேன். சங்க் சைஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பேஜஸ் அப்படின்ற வேரியபிளில் என் பிடிஎஃப் கண்டென்ட் வந்து பேஜ் பை பேஜாக ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. ரைட்? நான் அதை முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட மொத்த கண்டென்ட்டுமே இப்போது ஃபுல் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்குது. அண்ட் அந்த ஃபுல் டெக்ஸ்ட்டோட லென்த் எவ்வளோ, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சங்கிங் ப்ராசஸோட முக்கியமான லாஜிக்னா ஒரு சங்கோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எங்கே ஆரம்பிக்கணும், எண்டிங் இண்டெக்ஸ் எங்கே வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எடுத்த உடனே 0 தான். ஃபஸ்ட் கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு லூப் எழுதி அந்த லூப்பில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் ஆஃப் தி ஃபைல் வரைக்கும் லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் லூப் பண்ண போகிறோம். ஓகே, இது வரைக்கும் சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபஸ்ட்டு சங்கோட எண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, எண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா மினிமம் ஆஃப் ஸ்டார்ட்லேருந்து சங்க் சைஸ் வரைக்கும், இல்லைனா டெக்ஸ்ட்டோட லென்த். ஸோ இந்த ரெண்டுத்தில் எது மினிமம்னு பார்க்கணும். ஏன்னா டெக்ஸ்ட்டே மொத்தமாகவே 700 கேரக்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம 900 கேரக்டர்ஸ் வரைக்கும் சங்க் பண்ண ட்ரை பண்ணோன்னா எரர் வந்துடும். ஓகே, ஸோ இதில் எது மினிமம்னு பார்க்கணும். நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸ்லேருந்து சங்க் சைஸ் 900 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணால் கூட டெக்ஸ்ட் லென்த்தை விட அது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எண்டை எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செப்பரேட் பண்ணி ஒரு சங்காக எடுத்துக்கிறோம். அந்த சங்கை வந்து ஒரு லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ இப்போ ஒரு முக்கியமான லாஜிக் வருது. இந்த சங்க் நம்ம எண்டு கண்டுபிடிக்கும் போது அந்த எண்டு வந்து ஆல்ரெடி டெக்ஸ்ட்டோட லென்த் வரைக்கும் ரீச் ஆகிடுச்சுன்னா இந்த லூப்பை பிரேக் பண்ணிடணும், இல்லைனா இது இன்ஃபைனைட் லூப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஓவர்லேப்னா என்ன? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சங்க் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். செகண்ட் சங்க் நான் க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சங்கோட எண்டுலேருந்து க்ரியேட் ஆகாது. ஃபஸ்ட்டு சங்க்லேருந்து ஒரு 150 கேரக்டர்ஸ் முன்னாடி போயிட்டு அங்கேருந்து சங்க் பண்ண ஆரம்பிக்கும். எதுக்கு அப்படின்னா நம்ம எல்எல்எம்க்கு ஒரு டேட்டா அனுப்பும்போது ஒரு கான்டெக்ஸ்ட் பாதியிலே கட் ஆகிடுச்சுன்னா எல்எல்எம்மால் அதை கிளியராக புரிஞ்சிக்க முடியாது. நம்ம சங்க் வந்து சப்போஸ் ஒரு சென்டென்ஸை பாதியிலே பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா நம்ம எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி செகண்ட் சங்கில் ஒரு 150 கேரக்டர்ஸ் முன்னாடியிலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். அது வந்து ஓவர்லேப்பாக வரும். ரைட்? ஸோ தட் எல்எல்எம்க்கு நம்ம டேட்டா அனுப்பும்போது சங்க்ஸ் அனுப்பும்போது அதில் முடிஞ்ச அளவுக்கு கான்டெக்ஸ்ட் வந்து கிளியராக மெயின்டைன் ஆகும். ஓகே, இதுதான் ஓவர்லேப்போட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம சங்க்ஸ் எல்லாம் பிரித்து ஒரு லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கோம். அந்த சங்கை வந்து நம்ம இப்போது ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா ப்ராசஸிங் ஃபைலில் போய் இந்த சங்கிங் லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ரைட்? ஸோ நம்ம ஆல்ரெடி அங்கேருந்து சங்க்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். நான் சங்க்ஸ் ஈக்குவல்ஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பேஜஸை இன்புட்டாக கொடுத்து சங்க் சைஸ் 900 ஓவர்லேப் 115 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் சங்கர் இம்போர்ட் சங்க் பேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ரைட்? ஸோ இப்போ நமக்கு சங்க்ஸ் கிடச்சிருக்கணும். மொத்தம் எத்தனை சங்க்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் சங்கோட டேட்டா என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி அதில் python3 dataprocessor.py போட்டோம்னா நமக்கு சங்கோட டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. மொத்தம் எத்தனை சங்க்ஸ் இருக்குன்னா 6 சங்க்ஸ் கிரியேட் ஆயிருக்கு நம்ம பிடிஎஃப் ஃபைலிருந்து. அதில் ஃபஸ்ட்டு சங்கோட டேட்டா மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சங்கில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பவுண்டரி வரைக்கும் வரல. ஒரு சென்டென்ஸ் வந்து பாதியாக கட் ஆயிருக்கு. எம்ப்ளாயிஸ் மஸ்ட் ரெக்கார்ட் தேர் அட்டெண்டன்ஸ் அந்த பார்ட் வந்து பாதியாக கட் ஆகிடுச்சு. ஏன்னா 900 கேரக்டர்ஸ் அங்கேயே ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த சங்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சங்க்லேருந்து ஒரு 150 கேரக்டர்ஸ் முன்னாடி வந்திருக்கும். ஸோ இங்கே எங்கேயாவது வந்திருக்கும். இங்கேருந்து மறுபடியும் ஃபுல் சங்க் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் வந்து மெயின்டைன் ஆகும் அடுத்த சங்கில். ரைட்? ஸோ இதுதான் வந்து அந்த ஓவர்லேப் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம்.
தேர்ட் ஸ்டெப் நம்ம இந்த சங்க்ஸ்லேருந்து ஒரு சங்காக நம்ம ஓப்பன்ஏஐயோட எம்பெடிங் மாடலுக்கு பாஸ் பண்ணி நம்ம வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஜெனரேட் பண்ணணும், ரைட்? அதுக்கு நான் ஆல்ரெடி embedded.py வச்சிருக்கேன். அதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன்ஏஐயோட கிளைண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஏபிஐக்கு நம்ம என்வாயன்மெண்ட் ஃபைலில் வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி ஒரு ஓப்பன்ஏஐ கிளைண்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்ம எந்த எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் ஒரு டெக்ஸ்ட் வேரியபிளாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ளஸ் நம்ம எம்பெட் சங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம மொத்த சங்க்ஸையுமே இன்புட்டை வாங்கிக்கிறோம். அண்ட் ஒரு சங்காக ஐட்ரேட் பண்ணி ஒரு சங்கையுமே என்ன பண்ணுறோம், ஓப்பன்ஏஐயோட எம்பெடிங் ஏபிஐக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். client.embeddings ஓப்பன்ஏஐயோட எம்பெடிங் ஏபிஐ கால் ஆகும். ஓகே, அந்த ஏபிஐ கால் பண்ணி அதுக்கு இன்புட்டாக நம்ம ஒரு சங்கை கொடுத்துட்டு அண்ட் எந்த எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சங்கை அந்த எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணி அது வெக்டரைஸ் பண்ணி அதை வந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸில் கொடுத்துரும், ரைட்? ஃபைனலாக நம்ம ரெஸ்பான்ஸ் வேரியபிளிலிருந்து எம்பெட் பண்ணி வந்திருக்கிற வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் எம்பெட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ எம்பெட்டிங்ஸில் நம்மளோட மொத்த சங்கோட வெக்டரைஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம டேட்டா ப்ராசஸர்லேருந்து கால் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த எம்பெட்டர்லேருந்து எம்பெட் சங்க்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு எம்பெட் சங்க்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம சங்க்ஸை இன்புட்டாக கொடுக்குறோம். அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நான் எம்பெட்டட் சங்க்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை எம்பெடட் சங்க்ஸ் வந்திருக்கு அண்ட் ஃபஸ்ட்டு எம்பெடட் சங்கோட டேட்டாவை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நமக்கு ஃபஸ்ட்டு வெக்டார் ரெப்ரசன்டேஷன் பிரிண்டே இருக்குது. நம்மளோட எம்பெடிங் மாடல் வந்து 1536 டைமென்ஷன்ஸ். ஸோ ஒரு சங்கையுமே 1536 வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அரேல 1536 வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு சங்கோட வெக்டார் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஆல்ரெடி இந்த வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ஸ்னால் என்னன்றதை என்னோட ஆர்ஏஜி கான்செப்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோவில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் இந்த எம்பெட் பண்ண வெக்டார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பைன்கோன் டிபியில் ஸ்டோர் பண்ணணும், ரைட்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைன்கோன் டிபி கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். இதுதான் பைன்கோனோட டேஷ்போர்ட். ஏற்கனவே என்னோட போன வீடியோலேயே நான் எப்படி ஒரு பைன்கோன் டிபி கிரியேட் பண்ணணும்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போயும் நான் காட்டுறேன். கிரியேட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். நான் RAG பைத்தான் டெமோ அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ப்ளஸ் நம்ம எந்த எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணி இதில் வெக்டரைஸ் பண்ண டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் டெக்ஸ்ட் எம்பெடிங் 3 ஸ்மால். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டைமென்ஷன்ஸில் 1536 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ 1536 டைமென்ஷன்ஸ்னால் என்னோட ஒரு சங்க்குமே வெக்டரைஸ் ஆகும்போது அந்த சங்கை வந்து 1536 வெக்டர்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வெக்டரைசேஷனில் நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த சங்க்ஸோட கான்டெக்ஸ்ட் மீனிங் வந்து அதில் மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ நான் கிரியேட் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். நமக்கு ஒரு டேட்டாபேஸ் ரெடி ஆகிடும். டேட்டாபேஸ் ரெடி அண்ட் ரெக்கார்ட் கவுண்ட் பார்த்திங்கன்னா 0. இப்போ இந்த டேட்டாபேஸ் நேமை நான் ஆல்ரெடி என்னோட என்வாயன்மெண்ட் ஃபைலில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்? ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த கோட். இப்போ பைன்கோன் டிபியில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு vectorstore.py ஃபைலை நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். பைன்கோன் கிளைண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி என்கிட்ட பைன்கோன் API கீ இருக்குது என்விரான்மெண்ட் ஃபைலில். அதை யூஸ் பண்ணி ஒரு பைன்கோன் கிளைண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிவிட்டு எந்த இண்டெக்ஸில், அதாவது எந்த டிபியில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஆல்ரெடி டேட்டாபேஸ் நேமையும் நான் வந்து என்வாயன்மெண்ட் ஃபைலில் கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்போ கிரியேட் பண்ண அதே டேட்டாபேஸ் நேம் தான். ஓகே, அண்ட் ஸ்டோர் இன் பைன்கோன் அப்படின்ற ஃபங்க்ஷனில் என்னோட சங்க்ஸ் ப்ளஸ் எம்பெடிங்ஸ், அதாவது என்னோட டெக்ஸ்ட் வேல்யூஸ், சங்க்ன்றது டெக்ஸ்ட் வேல்யூஸ், அந்த டெக்ஸ்ட் வேல்யூஸ் அதோட கரஸ்பாண்டிங் எம்பெடிங்ஸ் அது மொத்தத்தையுமே நான் வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஓகே, ஏன்னா ஸ்டோர் பண்ணும்போது நம்ம சங்க்ஸ் ப்ளஸ் வெக்டார்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், வெக்டார்ஸ் டு அப்செட் அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம சங்கையும் எம்பெடிங்கும் ஐட்ரேட் பண்ணி வெக்டார் டேட்டான்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் நம்ம எம்பெடட் வேல்யூ ப்ளஸ் சங்க் ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணுறோம். வேல்யூஸில் எம்பெடட் வேல்யூ இருக்குது, டெக்ஸ்ட்டில் சங்க் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா சங்குக்குமே ஒரு வெக்டார் டேட்டா ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். இந்த மொத்த வெக்டார் டேட்டா ஆப்ஜெக்ட்டையுமே நம்ம வெக்டார்ஸ் டு அப்செட் அப்படின்ற லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா இந்த லிஸ்ட்டை மொத்தமாக ஐட்ரேட் பண்ணி index.upsert அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி மொத்த டேட்டாவையும் பைன்கோனில் ஸ்டோர் பண்ணுறோம், ரைட்? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்ம பைன்கோன் டிபியில் டேட்டா வந்து லோட் ஆகிடணும். ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ டேட்டா ப்ராசஸரில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரம் வெக்டார் ஸ்டோர் இம்போர்ட் ஸ்டோர் இன் பைன்கோன் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டோர் இன் பைன்கோன் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட சங்க்ஸ் ப்ளஸ் எம்பெடட் சங்க்ஸ் ரெண்டுமே இன்புட்டாக கொடுக்குறோம். நேம் ஸ்பேஸ் நம்ம எதுவும் கொடுக்கல டேட்டா கிரியேட் பண்ணும்போது, அதனால் நம்ம நேம் ஸ்பேஸ் வந்து இப்போதைக்கு எம்டியாக வச்சுக்கலாம். எம்டியாக வச்சுட்டோம்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்க்கு போய்டும். ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பைன்கோன் டேட்டா பேஸில் டேட்டா லோட் ஆகிடுச்சா அப்படின்றது செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பைன்கோன் டிபியில் போய் நமக்கு ரெக்கார்ட் தான் வந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரெக்கார்ட் கவுண்ட் 6ன்னு வந்திருக்கு. விச் மீன்ஸ் நமக்கு 6 சங்க்ஸ் ஆஃப் டேட்டா கிரியேட் ஆகிருக்கு. அந்த 6 சங்க்குமே இப்போது இந்த டிபியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ சும்மா ஒரே ஒரு சங்க்கு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சங்கோட டேட்டா வந்து வேல்யூஸில் நம்மளோட மொத்த வெக்டார் ரெப்ரசன்டேஷன், அந்த சங்கோட வெக்டார் ரெப்ரசன்டேஷன் அண்ட் மெட்டா டேட்டாவோட டெக்ஸ்ட்டில் அந்த சங்க், அந்த வெக்டார் ரெப்ரசன்டேஷனுக்கு இதுதான் டெக்ஸ்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்.
ரைட். ஸோ இந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் இப்போது வெக்டார் டிபியில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆர்ஏஜி முடிச்சிட்டோம். தட் இஸ் டேட்டா ப்ரிப்பரேஷன். செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஆர்ஏஜி, அதாவது நம்ம ஒரு சாட்பாட் கிரியேட் பண்ணி யூசர் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சரை ரிட்ரீவ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ரைட். ஸோ நாளைக்கு வீடியோவில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி கண்டென்ட் நான் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கணுமான்ற மோட்டிவேஷன் எனக்கும் அப்போ தான் வரும். ரைட். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.